السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுகிறோமோ அந்த சத்திய மார்க்கத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற ஃபர்ஸஹுடைய வாழ்க்கையிலையும், அதாவது மன்னரையுடைய வாழ்க்கையிலையும், அதன் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் பெற்று சொர்க்கத்தில் இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில அடியார்களிடத்தில் பேசவும் மாட்டான், அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், இன்னும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்று சில மனிதர்கள் குறித்து மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 3 ரிவாயத்துகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவுப்பட்ட செய்தி 172வது செய்தி. முஸ்லிமில் 172வது இலக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்து லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம். 3 பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். கால அபு முஆவியா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியில கூடுதலாக என்ன வருதுன்னு சொன்னா, ஒலா எந்தூரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்று அந்த ரிவாயத்தில் வருகிறது. யார் அந்த 3 பேரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் நபர் ஷைஹுன் ஜானின், முதியவராக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்யக்கூடியவர். விபச்சாரம் யாருமே செய்யக்கூடாது. விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது. லா தக்ரபு ஜினா, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லவில்லை மார்க்கம். விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அது சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க பக்கத்துல கூட போயிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க என்று விபச்சாரம் குறித்து இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறது. அது யாரும் செய்யக்கூடாது. அதிலும் முதிய பருவத்தில் ஒருத்தர் விபச்சாரம் செய்தான்னு சொன்னா அவருக்கு மறுமையில் என்ன கிடையாது, அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஷைஹுன் ஜானின், விபச்சாரம் புரிகின்ற முதியவர். இரண்டாவது யாரு? ஓ மலிக்குன் கத்தாபுன், பொய் சொல்லக்கூடிய அரசன். அரசனாக இருந்து கொண்டு அவனுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அரசனாக இருந்து கொண்டு அவன் பொய் பேசக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு மறுமையில் இந்த பாக்கியம் கிடைக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இறுதியாக சொல்றாங்க, 3வது நபர் ஆயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த 3வரையும் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று சொல்றாங்க. அடுத்த செய்தியாக இதே முஸ்லிம் கிரந்தத்தில் 171வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 நபர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. யார் அவர்கள்? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் மிகவும் இழப்புக்குள்ளானவர்கள்,
யார் அவர்கள், எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அவர்கள் மிகவும் இழப்புக்குள்ளாகி விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டனர். அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார் என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 நபரை சொல்றாங்க. தரையில் இழுபடுமாறு தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டியவர் முதல் நபர். இந்த ட்ரெஸ் போடும் பொழுது ரொம்ப கீழே என்ன செய்வாங்க, கணுக்காலுக்கு கீழே போட்டு தரை இழுபடு மாதிரி போவாங்க. இது மாதிரி செய்யக்கூடாது. 2வது சொன்னாங்க, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டியவர். ஒரு உதவியை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் இவனுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடிய நபர் அப்படிங்கிறாங்க. 3வது நம்ம முதல் நாளே பார்த்துட்டோம், பொய் சத்தியம் செய்து தமது சரக்கை விற்பனை செய்பவர். இந்த 3 தான் அந்த நிலைக்கு உள்ளானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இறுதியாக புகாரில பதிவுப்பட்ட செய்தி, புகாரில 2369 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்களுடன் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் என்று சொல்லிட்டு முதலாவது நபராக சொல்றாங்க, ஒருவன் தன் பொருளை அதிக விலைக்கு விற்பதற்காக அதை கொள்முதல் செய்த போது வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் விலையை விட அதை அதிக விலை கொடுத்து வாங்கியதாக போய் சத்தியம் செய்யக்கூடியவன். இது நம்ம முதலே பார்த்துட்டோம். 2வது சொல்றாங்க, மற்றொருவன் மக்கள் கூடும் நேரத்தில், மக்கள் கூடக்கூடிய ஒரு சந்தையிலேயோ ஒரு நேரத்திலேயோ ஒரு முஸ்லிமின் செல்வத்தை அபகரித்துக் கொள்வதற்காக பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வதா சொல்லி காட்டுறாங்க. 3வது யாரு, இன்னொருவன் யார் என்றால் தன்னுடைய தேவைக்கு போக எஞ்சியிருக்கக்கூடிய தண்ணீரை மக்களுக்கு கொடுக்காம தடுத்து வைத்தவன். இவனையும் அல்லாஹ் நினைச்ச மாட்டான், மறுமையில மிகப்பெரிய ஒரு வேதனையை உண்டு பண்ணுவான். அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். நாளை மறுமையில இந்த தண்ணியை தடுத்தானா இல்லையா, தேவைக்கு போக நிறைய இருக்குது, ஆனா அது கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறான். தடுத்து வைக்கக்கூடியவனுக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானா, இந்த கரத்தால தான் நீ தண்ணியை தடுத்த, இந்த கரத்தாலையா நீ படைச்ச, இந்த தண்ணியை உருவாக்குனே யாரு, நீயா உருவாக்குன, நான் தந்த இந்த தண்ணீரை உன்னுடைய கரத்தால் தடுத்தியா இல்லையா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய அருளை நான் உனக்கு தடுத்து விடுவேன் அல்ல சொல்வானா. என் அருளை நான் செஞ்சிருவேன், உனக்கு தர மாட்டேன். நீ தண்ணிக்கு பார்க்கலாம், எவ்வளோ சண்டை நடக்கும். ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு பெரிய சண்டையா இருக்கும், தேவைக்கு அதிகமா தண்ணி இருக்கும், ஆனா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இது என்னுடைய தண்ணி அப்படிமா அடைச்சி வச்சிருவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தேவைக்கு அதிகமாக எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணீரை எவன் தடுத்தானோ அவனை நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், மாறாக அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பேரு மறுமையில இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கு உள்ளானவர்கள். இந்த பட்டியல நாம் என்ன செஞ்சக்கூடாது, வந்தே விடக்கூடாது. வாழக்கூடிய காலகட்டத்தில் தெளிவான ஒரு மனநிலையிலிருந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இது போன்ற மோசமான தீமைகளிலிருந்து நாம் விலகி இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் ஜெயிக்கலாம். ஜெயிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.